நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி 21,000 ரூபாய் பேப்பர் ட்ரேடில் லைவ் மார்க்கெட்டில் காட்டுது. அது எப்படி புக் ஆச்சு, அது என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு, எப்படி ப்ராஃபிட் புக் ஆச்சுன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேபிட்டலுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபார்வர்டிங் டெஸ்ட், அதாவது லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேட் ஒன்று ரிசல்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறதுன்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே ஒர்க் ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் தாராளமாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்து உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இந்த யூடியூப் லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட முழு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் சரி, டிஸ்கிரிப்ஷனும் சரி தனித்தனியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எப்படி கொடுத்துருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி 24,800 கால் போட்டு எடுத்து வச்சிருக்கு. ஸோ நிஃப்டி 1 மினிட் சார்ட்டோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,823 நியரஸ்ட் டு 50ன்ற அடிப்படையில் 24,800 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ காலில் பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. காலில் இன்றைக்கி வெறும் ஒரே ஒரு மல்டிப்ளேயர் தான் 918க்கு எடுத்து 920க்கு கட் ஆயிடுச்சு. ஸோ கால் சார்ட்டை வச்சு பார்ப்போம். ஸோ கால் சார்ட்டில் ஒரு க்ளோஸ் இதான் இன்றைக்கி 137.25. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட், அதாவது இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஆர்டர் எடுக்கும், இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் கட் ஆகிடும். ஸோ ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது. இதில் ஒரு 900 rupees மைனஸ் காட்டுது. புட் ஆப்ஷனில் பார்ப்போம். புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் 22,000 ப்ராஃபிட் காட்டுது. இன்றைக்கி புட் ஆப்ஷனில் 7 மல்டிப்ளேயர் எடுத்துக்கு 7வது மல்டிப்ளேயரில் நமக்கு டார்கெட் ரீச் ஆனதுனால 22,000 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. 10:55 எடுத்த ஆர்டர் 150 தான் கட் ஆயிருக்கு. சார்ட் வச்சு பார்ப்போம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எப்பயும் போல், இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ். மறுபடியும் ஆர்டர் எடுக்கும்போது ரெண்டு லாட்டில் எடுக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், மறுபடியும் எடுக்கும் போது 3 லாட்டில் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 7 மல்டிப்ளேயர் தான் இங்கே போயிருக்கு. ஸோ 7 மல்டிப்ளேயரில் அரௌண்ட் 150க்கு கட் ஆனதுனால 150க்கு இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 35 பாயிண்ட்ஸ் டார்கெட் ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அனலிசிஸ் பண்ணணும். இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி நேற்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நேற்று பார்க்கும்போது இந்த ப்ரீமியம் அமௌண்ட் மாதிரி இருக்கும், இந்த ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன ப்ரீமியம் எடுத்திருக்கு, என்ன டைமில் எடுத்திருக்கு, எத்தனை மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டும் கேபிட்டல் ஜாஸ்தி, ரிஸ்க் ஜாஸ்தி, ரிவார்டு ஜாஸ்தி. மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களுக்கு கம்மியாக கேபிட்டல் இருக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன கேபிட்டல் இருக்கணுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம். 40,000 கேபிட்டல் இருந்துச்சுன்னா இது சஜஸ்டபிள், 60,000 கேபிட்டல் இருந்து சஜஸ்டபிள். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது, ஒவ்வொரு சைக்காலஜியும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ அதனால் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுன்றதை பார்த்துட்டு, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக போய் டிப்ளாய் பண்ணினா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும், வேறு எதாவது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், நம்மளுக்கும் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன கமெண்ட் நீங்கள் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, உங்களுக்கு புரியுது ஏதாவது போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணணுன்றது தெரியும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.